இந்தியாவில் ஒரு அப்பாவி மக்கள் மீது ஏதாவது தாக்குதல் ஏற்பட்டால் உலக வரைபடத்திலிருந்தே பாகிஸ்தான் அழித்தொழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கற்பனாவாதம் இது. அப்படி எல்லாம் ஒரு நாட்டை அவ்வளவு எளிதாக அழித்தொழித்து விட முடியாது. நாடு இல்லாமலேயே பயங்கரவாதம் என்பது தலை தூக்கி இருக்கிறது. இயக்கமாக இருந்தாலே அவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்த முடியும் என்பதற்கு பல சான்றுகளை நாம் சொல்ல முடியும். அகண்ட பாரதம் என்கிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் பாஜகவினர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானை இந்தியாவோடு சேர்ப்பது, ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதம் அமைத்தது என்றெல்லாம் இவர்கள் தங்களின் இந்துத்துவ அஜெண்டாவிலே வைத்திருக்கிறார்கள். அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் போரை விரும்புகிறார்கள். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்கிற அந்த பகுதியை மீட்க வேண்டும் என்பது ஒரு கருத்து. ஆனால் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் இந்தியாவோடு சேர்ப்பது, ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதத்தை அமைப்போம் என்று சொல்லுவது 21ஆம் நூற்றாண்டில் அவ்வளவு இலகுவான ஒரு செயல் அல்ல. நீங்க வார் இஸ் வான் நாட் ஆன் த பேட்டில் ஃபீல்ட். நாம பாகிஸ்தான் நம்ம 4 நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல சார். 4 நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல. நான் படிக்கிறத கேளுங்க. நம்ம மே 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி பாகிஸ்தானோட நம்ம ஜெயிக்கல சார். நம்ம எப்ப ஜெயிச்சோம்னா நான் படிக்கிறத மட்டும் கேளுங்க சார். 2015 22 அப்பாச்சே ஹெலிகாப்டர், 15 சினூக் ஹெலிகாப்டர் வாங்குறோம். 2020 இன்னும் 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்குறோம். 2016 P8 பாய்சிடான் $1 பில்லியன் 4 ஏர்கிராப்ட் வாங்குறோம். உலக உயரத்தில் 30 கிலோமீட்டர் மேல பறக்கக்கூடிய ட்ரோன் MQ-9B சி கார்டியன் ட்ரோன் 2024 31 ட்ரோன் வாங்குறோம். 2029 டெலிவர் ஆகிறதுக்கு 50 ட்ரோன் ஆர்டர் பண்ணிட்டோம். இன்னைக்கு S-400 நம்ம பேசுறத 2018 $5 பில்லியன் 3 வாங்குறோம். 2004 INS விக்ரமாதித்யா வாங்குறோம். சுக்காய் 30 2021 இன்னொரு 12 வாங்குறோம். T-90 ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் அட்வான்ஸ்ட் டேங்க், அதை நாம ரஷ்யாவோட மேனுஃபேக்சர் பண்றோம். AK-203 அசால்ட் ரைபிள் நம்ம ஊர்ல 6 லட்சம் ரைபிள் 2021 ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறோம். 1 லட்சம் ரைபிள் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டோம். ரஃபேல் 2018-19 63,000 கோடிக்கு 36 வாங்குறோம். 2020 இருந்து 22 36 வந்துருச்சு. அடுத்த 23 ஆர்டர் பண்ணிட்டோம். 2018 LRSAM பேரக் லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் $770 மில்லியன் வாங்குறோம். பேராக் 8 $6 பில்லியன் 2018 வாங்குறோம். அன்மேன்ட் ஏரியன் வெஹிக்கிள் 2001 இருந்து 21 வரைக்கும் $4 பில்லியன் வாங்குறோம். BV-RAM, Heron loitering munition, Python 5 BV-RAM, Spice 2000 guided missile, Popeye air-to-surface missile, Sky Striker loitering munition, Heron, Searcher, Herop, ELM-2075, ELM-2248, multi-mission radar system, Spider medium surface air system, Barak SM. இதெல்லாம் வாங்குறோம். இது வாங்குறனால தயாரா இருக்கும். நீ எப்ப வேணாலும் சண்டைக்கு வாடா பாத்திரலாம். நீ எப்ப வேணாலும் வா பாத்திரலாம். நீ இத்தனை நாளா நியூக்ளியர் பட்டன் அமுத்திடுவேன், நியூக்ளியர் பட்டன் அமுத்திடுவேன் நீ சொல்லி சுத்திட்டு இருக்கிற. நீ வா பாத்திரலாம். நாம ப்ரிப்பேர் பண்ணோம். 10 ஆண்டுகளாக உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்க கட்டுற வரி பணத்துல சார் இதெல்லாம் சாதாரணமா இல்ல சார். ஒரு மிசைல் 5 கோடி ரூபாய் சார் உங்க வரி பணம். S-400 4 தான் வாங்கணுங்க. 4 லான்ச்சர் $5.3 பில்லியன் 50,000 கோடி உங்க வரி பணம். ரீப்பர் ட்ரோன் 30 கிலோமீட்டருக்கு மேல பறக்கும் சார் $1.4 பில்லியன் உங்க வரி பணம். We prepared when there is no war. So war வரும் பொழுது நாம 3 நாள் பூச்சாண்டி காட்டுறதுக்கு ஓடிட்டாங்க. இது வேண்டாம்ப்பா, நமக்கு இந்த வம்பே வேண்டாம். ஏன்னா நாம டே 1லயே தெளிவா சொல்லிட்டோம். மே 7ஆம் தேதி காலையிலேயே சொல்லிட்டோம், டே உன் நாட்டை பிடிக்கிறதுக்காக நான் சண்டை போடல, உன் நாட்டை பிடிக்கிறத நோக்கம் இல்லை. ஏன்னா உன்னையும் பிடிச்சோம்னா சீக்கு கோழி கொண்டு வந்து என்னோட வச்சு அந்த சீக்கு கோழிக்கு நான் மருந்து கொடுக்க முடியாது.
இன்னைக்கு ஊநாட்டுல உனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே இல்லை. இன்னைக்கு நாம் பிடிக்க மாட்டோம். நாம எதுக்குங்க பிடிக்கணும்? சீக்கோழியை கொண்டு வந்து நம்ம கோழிக்குள்ள ஏன் விடணும்? நம்ம கோழிக்கு சீக்கு பிடிச்சிடும். அவன் IMF கடன் வாங்கி மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கவனை போய் நாம எதுக்கு அந்த சீக்கோழியை பிடிச்சிட்டு வரணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க POKவை பிடிச்சிருக்கணும். கண்டிப்பா பிடிப்போம். ஆனா இன்னைக்கு ஏன் பிடிக்கலீங்க? இன்னைக்கு POKவை பிடிச்சீங்கன்னா அவங்களையும் சேர்த்து மேனேஜ் பண்ணணும். 72,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதையும் நாம பார்த்துக்கணும். உள்ள இருக்கிறவங்க ஆன்டி இந்தியாவா இருக்கலாம், அதையும் கொஞ்சம் பேர்த்த பார்க்கணும். சைனாவோட நிச்சயமா நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் நம்ம சண்டை போடத்தான் போறோம், அதையும் பார்க்கணும். அதனால சீக்கு கோழியை பிடிச்சி நம்ம கோழியோட ஏன் விடணும்? அது வெள்ளாங்க ஐயா. ஏற்கனவே 50% பிடிக்கணும், 50% பிடிக்கூடாது. என்னுடைய ஸ்டாண்டர்ட் நான் எடுக்கல சார், நான் சென்ட்ரல் இருக்கேன். நாம தயார்படுத்தும். 8 ஆண்டுகளாக மனோகர் பரிக்கர் வரிசையா ஒரு மனிதனும் we prepared ourselves. அதனாலதான் திரும்ப நான் சொல்றேங்க சார், நீங்க 40 வயசு கீழே இருக்கீங்க, அற்புதமான வயது. ஒரு விஷயத்தை எடுத்து கீப் இன்வெஸ்டிங் டைம், எஃபர்ட், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ் எல்லாம் போடும். ஒரு வருஷத்துல உங்க லைஃப் மாறும். இந்த 5ம் நடந்தால் என்னை பொறுத்தவரை நீங்க ஒரு லீடர், ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய மனிதன். உங்களால சமுதாயம் மாறும். 100 மடங்கு சிந்திக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வரும். இந்த 5 விஷயங்களை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்தேன். அதே நேரத்தில் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். ஈரோடு போன்ற ஒரு அற்புதமான JCI Zone 17ல இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், இளைஞிகள், 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க, துடிப்பு மிக்கவர்கள். நிச்சயமா இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகணும். 100 மடங்கு வளர்ச்சியை நீங்க காட்டணும். இந்தியா உண்மையாலும் உங்க கையில தான் சார் இருக்கு. நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். தயவு செஞ்சு நினைங்க, தயவு செஞ்சு நேரம் கொடுங்க, தயவு செஞ்சு டிஸ்ட்ராக்ஷன்ல மாட்டாதீங்க, கிரிட்டிக்கலா திங்க் பண்ணுங்க, இன்னோவேட்டிவா இருங்க. ஒரு விஷயத்தை அடுத்த 6 மாசம் எஃபர்ட்டை போட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு சார், ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க. அந்த 1 வருஷம் 6 மாசம் அந்த துறையில் நிபுணத்துவம் வாங்க. நான் உங்களுக்கு 2-3 உதாரணம் கூட கொடுத்தேன். அதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான மனிதர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இதுங்க. குறிப்பாக இந்த அற்புதமான நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஜோனுடைய தலைவராக இருக்கக்கூடிய JFSR கௌஷிக் அவர்கள், JFD ஈவென்ட் சேர்மன் ஐயா சென்னியப்பன் அவர்கள், போஸ்ட் பிரசிடென்ட் JFM கார்த்திகேயன் அவர்கள், கான்ஃபரன்ஸ் டைரக்டர் JFP NN பரணிதரன் அவர்கள், அதே போல முன்னாள் தேசிய தலைவராக 1984 JCIக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய JCI சென் வல்லபதாஸ் ஐயா அவர்கள், பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் JCI சென் முத்துசாமி ஐயா அவர்கள், பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் JCI சென் டாக்டர் நாகராஜன் ஐயா அவர்கள், பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் JCI PPP எஸ் பால வேலாயுதம் ஐயா அவர்கள், பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் JCI PPP டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள், நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் JFS அசோக் பட் அவர்கள், இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அற்புதமான மனிதர்கள், மணிகண்டன் அவர்கள், கிஷோர் குமார் அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள், பரணிதரன் அவர்கள், லோகநாதன் அவர்கள், கார்த்திகேயன் அவர்கள், மேல இருக்கக்கூடிய குறிப்பா அந்த எல்லோ டிஷர்ட்ல இருக்கக்கூடிய சகோதரிகள், ஆனா அவங்க தான், நீங்க தான் ஆர்கனைசர்ஸ். அவங்க இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோரும் மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அன்பு எப்பொழுதும் எங்கள் மீது இருக்கணும், நாட்டின் மீது இருக்கணும். எப்பொழுதும் நீங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இருக்கணும், பெரிய ஆட்களாக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.